பார்வதி. அம்மா, அம்மா, இன்னைக்கு ஐயாவோட பிறந்த நாள், அதனால விருந்தெல்லாம் ஸ்பெஷலா இருக்கணும். சரிங்கம்மா. அக்கா, மாமா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. நானும் ஆன்ட்டியும் இப்போ ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்கா? ஆமா, நான் போய் டாக்டர் கிட்ட கேட்டு அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன். என்னங்க, டாக்டர் கிட்ட கேட்டு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வரலான்னு நானும் ஐஸ்வர்யாவும் இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நீங்களே வந்துட்டீங்க. அப்பாதான் வீட்டுக்கு போயே ஆகணும்னு டாக்டர் கிட்ட அடம் பிடிச்சு கேட்டு கிளம்பி வந்துட்டாரு. அடம் பிடிச்சு கேட்டு வீட்டுக்கு வர்றது ரொம்ப முக்கியம் பாரு. இந்த ஆளெல்லாம் அங்கேயே வச்சு மூச்சை நிறுத்தி இருக்கணும். என் பிறந்த நாள் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது எனக்கு என்னவோ மாதிரி இருந்தது அகிலா. அதான் நான் வீட்டுக்கு கிளம்பி வந்தேன். வருவ நான் நினைச்சதுதான் நீங்க பண்ணிருக்கீங்க. அது எனக்கு சந்தோஷம்தான். இத பாருங்க, உங்களுக்காக ரூம்ல புது Dress வாங்கி வச்சிருக்கேன். நீங்க சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க. பார்வதி, அம்மா, வடை பாயசம் எல்லாம் ரெடி பண்ணிடு. நாங்க இப்ப வந்துருவோம். அப்படியே அதுல விஷத்தை கலந்து வை. ஃபீலிங்கு அவசரமா வந்தது இதுக்கு தானே. இது என்ன? இந்த புள்ளப்பூச்சி அவசரமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி வந்திருக்கிறது தாதி சமையல்காரி காவிய காதலுக்கு சம்மதம் வாங்கி கொடுக்கறதுக்கு தான். இதுல அகிலா என்ன முடிவெடுக்க போறான்னு தெரியலையே. Happy birthday. Many more happy returns of the day. Thank you so much. Thank you very much அகிலா. உங்க பர்த்டே அன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க. உங்களுக்கு
பிறந்தநாள் பரிசா என்ன வேணும்? வழக்கமா உங்க பர்த்டேக்கு நீங்க என்ன கேட்டாலும் அதை நான் மறுக்காம கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா இந்த வாட்டி உங்க பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலா அமைஞ்சிருக்கு. அதனால நீங்களும் ரொம்ப ஸ்பெஷலா என்கிட்ட ஏதாவது கேளுங்க. ஆதி பார்வதி விஷயத்த சொல்லிட வேண்டியதுதான். என்னங்க உங்க முகத்துல ஏதோ தயக்கம் தெரியுது? என்கிட்ட கேக்குறதுல என்னங்க தயக்கம்? நீங்க மனசுல என்ன நினைச்சிருந்தாலும் தயங்காம கேளுங்க. நான் இன்னைக்கு புதுசா எதுவும் கேட்க போறதில்ல அகிலா. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம்தான். என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த விஷயமா? என்ன விஷயங்க அது? நம்ம ஆதி கல்யாண விஷயம்தான். ஆதி கல்யாணத்தை நான் சீக்கிரம் பார்க்கணும்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. ஆதி கல்யாணம் தானே? எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு கூடிய சீக்கிரம் ஜாம் ஜாம்னு மித்ரா கூட நடக்க போகுது. நீங்க கவலைப்படாதீங்க. அகிலா, எனக்கு என்னமோ மித்ரா ஆதிக்கு சரியான ஜோடியா இந்த வீட்டுக்கு பொருத்தமான மருமகளா இருப்பான்னு தோணல. நீங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியுதுங்க. எனக்கும் கூட மித்ராவோட ஒரு சில பழக்க வழக்கங்கள் பிடிக்கலதான். ஆனா அதையெல்லாம் போக போக நாம சொல்லி மெதுவா திருத்திடலாம். நான் மித்ரா விஷயத்துல இப்படி காம்ப்ரமைஸ் ஆகி போறதுக்கு காரணமே அவளோட ஜாதகம்தான். நீ மித்ரா ஜாதகத்தை பத்தி சொன்னதால நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இது வரைக்கும் ஆதி கல்யாணம் 2 முறை மணமேடை வரைக்கும் வந்து தாலி கட்டுற கடைசி நேரத்துல நின்னு போயிருக்கு. நம்ம ஆதி கல்யாணம் மாதிரியே பார்வதி கல்யாணமும் 2 முறை மணமேடை வரைக்கும் வந்து தாலி கட்ட வேண்டிய கடைசி நேரத்துல நின்னு போயிருக்கு. ஆதி பார்வதி 2 பேரோட கல்யாணத்திலையும் எதுக்காக இப்படி சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி நடக்கும்? நீங்க சொல்றது சரிதான். தெரிஞ்சோ தெரியாமலோ ஆதி பார்வதி கல்யாணத்துல ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனா அதை எதுக்குங்க இப்ப கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. காரண காரியம் இல்லாம கடவுள் எதையுமே நடத்த மாட்டான் அகிலா. கல்யாணத்துக்காக ஆதிக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து பார்வதி ஏதோ ஒரு வகையில ஆதி கூட சம்மந்தப்பட்டுக்கிட்டு தான் வரா. நீ அதை நினைச்சு பல தடவை கவலைப்பட்டிருக்க. அவ்வளவு ஏன் பார்வதி இந்த வீட்டுக்குள்ள வராதுன்னு கண்டிஷனும் போட்டிருக்க. ஏங்க, நான் உங்ககிட்ட பிறந்த நாள் பரிசா என்ன வேணும்னு கேட்டேன். நீங்க எதுக்கு சம்பந்தம் இல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நான் சம்பந்தம் இல்லாம எதுவும் பேசல அகிலா. சம்பந்தம் இருக்கிறதால தான் பேசுறேன். ஆதி பார்வதி ஜாதகத்தை பார்த்த ஜோஷியர் இது புருஷன் பொண்டாட்டி ஜாதகம்னு சொன்னதா நீ என்கிட்ட சொன்னல. நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அகிலா. நான் என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன். எனக்கு என்னமோ ஆதிக்கு பொருத்தமான பொண்ணு பார்வதி தான் என் மனசுல படுது. உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் இப்போ உன்கிட்ட சொல்றேன் அகிலா. மித்ரா முன்னோர்கள் பூஜை பண்ண மாதிரி பார்வதியும் ஆதி சொல்லி முன்னோர்கள் பூஜை பண்ணா. பார்வதியோட பூஜையை ஏத்துக்கிட்டு நம்ம குடும்ப முன்னோர்கள் கூட பார்வதிய நம்ம குடும்பத்துல ஒருத்தியா இருக்க சம்மதிச்சு அனுமதியும் கொடுத்துட்டாங்க. அதனாலதான் பார்வதி 3 நாள் செஞ்ச முன்னோர்கள் பூஜையில ஸ்படிகமால கருக்கல. ஆனா மித்ரா செஞ்ச பூஜையில ஸ்படிகமால கருத்து போச்சு. மித்ரா அதை மறைச்சு மாலைய மாத்தி வச்சு உன்னை ஏமாத்திட்டா அகிலா.
அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அகிலா எதை கேட்கணுமோ அதை கேட்காம போயிட்டாலே. அகிலா 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 நான் சொல்றத முழுசா கேட்காம போயிட்டு இருக்கியே. அகிலா அகிலா நில்ல அகிலா. அகிலா அகிலா நில்ல அகிலா. ஆஹா, புள்ள பூச்சி மேட்ரை ஓபன் பண்ணிடுச்சா? அகிலா சொல்றத கேளு அகிலா. அகிலா நான் சொல்றத கேளு பா ப்ளீஸ். இருங்க. என்னாச்சுப்பா? எங்க போறீங்க? நானும் வரேன். இல்ல அது யாரும் வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அகிலா 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 இது என்ன புதுசா இருக்கு? அகிலா எங்க போயிருப்பாங்க? பிக்கப் பிக்கப் அகிலா பிக்கப். Pick up Akila, pick up the phone.
ஆதிக்கு பொருத்தமான பொண்ணு பார்வதி தான்னு என் மனசுல படுது. அகிலா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கையில ரத்தம் அகிலா. எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிற அகிலா? என்ன இப்படி எல்லாம் நடந்துக்க வைக்கிறதே நீங்க தானே. ஈட்டியால 1000 தடவை குத்துனாலும் தர முடியாத வலியையும் வேதனையும் தந்தது ஆதிக்கு பொருத்தமான பொண்ணு பார்வதி தான்னு நீங்க சொன்ன அந்த வார்த்தை. அது என் மனசுக்கு எவ்வளவு வலியையும் வேதனையும் கொடுத்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அகிலா, நான் யதார்த்தமா என் மனசுல பட்ட விஷயத்த சொன்னேன். அதுக்காக நீ இப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இல்லங்க, இன்னைக்கு நீங்க பார்வதிய பத்தி பேசினது யதார்த்தமா பேசின மாதிரி தெரியல. உங்க மனசுக்குள்ள இருக்கிறதையெல்லாம் சந்தர்ப்பம் பார்த்து என்கிட்ட சொல்லணும்னு வெயிட் பண்ணி இன்னைக்கு சொல்லணும்னு சொன்ன மாதிரி தெரியுது. இத நான் உங்ககிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல அகிலா. நான் என் மனசுல பட்டத ஒரு கேள்வியா உன்கிட்ட கேட்டேன். அதுக்கு நீ இருக்கு இல்லன்னு பதில் சொல்லி இருக்கலாம். அதை விட்டுட்டு நீ இப்படி எல்லாம் உன்னை துன்புறுத்திக்கலாமா? என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அகிலா. ஆதிக்கடவுர் பரம்பரைக்குன்னு ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம், ஒரு பேரு, புகழ் எல்லாம் இருக்கு. அத கட்டி காப்பாத்துற கடமையும் எனக்கு நிறைய இருக்கு. அதுக்காக நான் என் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேன். நம்ம பரம்பரை கௌரவத்துக்கு களங்கம் ஏற்படுற மாதிரி ஒரு சின்ன சம்பவம் நடந்தா கூட அது இந்த அகிலாண்டேஸ்வரியோட மூச்சு காத்து நின்னு போனதுக்கு சமம். இப்போ என்ன நடந்துருச்சு? நீ ஏன் இப்படி பெரிய வார்த்தைலாம் பேசுற? இன்னொரு தடவை நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அதுக்காக உங்களை எச்சரிக்கை பண்ணத்தான் நான் இப்படி எல்லாம் பேசினேன். நான் பேசினதையே உன்னால தாங்கிக்க முடியல. ஒருவேளை விதி அப்படி இருந்தா? நம்ம பரம்பரை கௌரவத்தை காப்பாத்த நான் அந்த விதியை கூட எதிர்த்து நிப்பேன். ரொம்ப சரியா சொன்னீங்கம்மா. இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்த்ததுதான். என்ன குருஜி சொல்றீங்க? கோயிலுக்குள்ள வந்ததுல இருந்து இவ்வளவு நேரம் நீங்க பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அன்னைக்கே உங்ககிட்ட அந்த வேலைக்கார பொண்ணு வீட்டில் இருந்தா உங்க பையன் கல்யாணத்துல பிரச்சனை வரும்னு சொல்லி அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள வராம பார்த்துக்க சொன்னேன். ஆனா நான் சொன்ன வார்த்தைய
ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க மீறினதுனால அந்த கல்யாணமும் நடக்காம நின்று போச்சு. இப்போ அந்த வேலைக்கார பொண்ணு உங்களுக்கு மருமகளா வந்தா என்னன்னு உங்க வீட்டுக்காரரே உங்ககிட்ட கேட்கிற நிலைமை உருவாயிருக்கு. நீங்க விதிய மதியால வெல்லலான்னு கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க நினைச்சபடி உங்க பையன் கல்யாணம் நடக்கணும்னா இப்பவும் சொல்றேன், அந்த பொண்ணு உங்க வீட்டில் இருக்கக்கூடாது.